வணக்கம். அன்பார்ந்த துவாரகா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இப்போ நம்ம தினப்பலன் அப்படின்னு எடுக்கிறது லக்ன ரீதியாக பார்க்க இருக்கிறோம். ஏன்னா ராசி பலன் பார்த்து பார்த்து நம்ம பழக்கப்பட்டுட்டோம். லக்ன ரீதியாக கிரகங்களினுடைய நகர்வு மிக மிக முக்கியம். அதன்படி தான் நமக்கு நிகழ்வுகள் நடக்கும். அந்த வகையில் 12 லக்னங்களுக்கும் 10 நாட்களுக்கு ஒரு யுகம், அதாவது ஒரு 10 நாட் பலன் அப்படின்னு போட்டு ஒரு தேதியிலிருந்து 10 நாள் கணக்குக்கு நம்ம தினம் என்ன நட்சத்திரம் நடக்கு, அது எந்த வகையில் நமக்கு அந்த நட்சத்திர நாள் நிகழ்வுகளை நடத்தும் என்பதையெல்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம். ரிஷப லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை நவம்பர் 19 முதல் நவம்பர் 28 வரை பார்க்க இருக்கிறோம். நவம்பர் 19 புதன்கிழமை விசாகம் நட்சத்திரம் காலையில் 7:56க்கு தொடங்குகிறது. 6ஆம் வீட்டில் துளாராசியில் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரமான விசாகத்தில் போகிறார். நமக்கு குரு 3ஆம் இடத்துல கடகராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுவும் புனர்பூசம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்கார். அதனால் தைரியம், தகவல் தொடர்பு இது சார்ந்த நன்மைகளை கொடுக்கும். இப்போ சுக்கிரனுமே குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். நமக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரனும் குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. லாபஸ்தானத்தில் மீனராசியில் சனியும் குரு நட்சத்திரத்தில் இருக்காரு. இந்த 3 கிரகங்களினுடைய இணைவுகள் இன்றைக்கு பலனாக நமக்கு கிடைக்கும். பொதுவாக 3ஆம் இடம் என்பது நம்ம அறிவை பயன்படுத்துறது, 6ஆம் இடம் என்பது வேலை பார்ப்பது, 10ஆம் இடம் 11ஆம் இடம். 10ஆம் இடத்துல ராகு ஒரு கௌரவத்தையும் மரியாதையையும் ஒரு தொழில் பலத்தையும் கொடுக்குறார். லாபஸ்தானத்தில் சனி நமக்கு மன திருப்தியை கொடுக்குறார். அதனால் இந்த நாள் நல்ல நாள். நவம்பர் 20ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 10:58 வரைக்கும் இந்த விசாகம். அதற்கு பிறகு அனுஷம் நட்சத்திரம் 7ஆம் வீட்டில் சந்திரன் விருச்சிக ராசியில் சனியை போல செயல்படுகிறார். லாபச்சனி. அப்போ 11ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 3ஆம் இடத்துல இருக்கிற குருவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நன்மைகளை தருவார்கள். எதிர்பார்த்த தகவல், எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கிறது, எதிர்பார்த்த ஆவணங்கள். இப்போ டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, அது வீசாவாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு பத்திர பதிவுகளாக இருக்கலாம். இதுக்கெல்லாம் சாதகமான நாளாக இருக்கிறது. சிறு பிரயாணங்கள் கண்டிப்பாக இருக்கும். நவம்பர் 21 வெள்ளிக்கிழமை மதியம் 1:55 வரைக்கும் இந்த பலன். அதற்கு பிறகு கேட்டை நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் குருவை போல செயல்படுகிறார். புதன் 7ஆம் வீட்டில் இருக்கார். 7ஆம் வீடு அப்படிங்கிறது எதிர்பாலம். நம்ம பார்க்கக்கூடிய நபர்கள், நம்ம கஸ்டமர்கள், கணவன் மனைவி உறவு, இதையெல்லாம் குறிக்கிறது. நல்ல நிகழ்வுகளாக நடக்கும். நவம்பர் 22ஆம் தேதி சனிக்கிழமை இந்த கேட்டை நட்சத்திரம் மாலை 4:46 வரைக்கும் இருக்கும். அது வரைக்குமே நீங்கள் புது முயற்சிகள், மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர்கள், டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது அத்தனைக்கும் ஈடுபடலாம். நன்றாக இருக்கும். அதற்கு பிறகு மூல நட்சத்திரம் சந்திரன் 8ஆம் வீட்டுக்கு போயிடுறார். இப்போ நம்ம கவனமாக இருக்கணும். 8ல் சந்திரன் போனால் மனத்தடுமாற்றம், அறிவு தடுமாற்றம், ஏதாவது ஒரு அசம்பாவிதம், எதிர்பாராத நிகழ்வுகள். அப்போ கேதுவை போல பலன் தரும் பொழுது கேது வேற 4ஆம் இடத்துல இருக்காரு. சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்காரு. இந்த குருவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல. பெரிய கஷ்டம் வந்தாலும் அதற்கு தீர்வும் உடனே நமக்கு கிடைச்சிடும். நவம்பர் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:27 வரைக்கும் இந்த மூல நட்சத்திரம். வீட்டு வேலைகள், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள், தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் ஈடுபாடுகளை கொடுக்கும். சொந்த பந்தங்களில் பேச்சுவார்த்தைகளில் கலகம், குழப்பம். கேது யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ அந்த மாதிரியும் செய்யும். நவம்பர் 24ஆம் தேதி திங்கட்கிழமை பூராட நட்சத்திரம்.
கவனமாக இருக்கணும். 8ல் சந்திரன், அந்த சுக்கிரன் வேற நமக்கு 6ல் இருக்கார். 8ஆம் இடமும் 6ஆம் இடமும் வேலை செஞ்சால் சத்ரு உபாதைன்னு பேர், எதிர்பாராத எதிர்ப்புன்னு பேர், எதிர்பாராத உடல் உபாதைன்னு பேர், அல்லது கடன், எதிர்பாராத கடன் வகையில் இருப்பவங்களுக்கு அதனால் வரக்கூடிய டார்ச்சர், துன்பங்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் ரொட்டீன் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கொஞ்சம் ஒர்க்லோடாக இருக்கும். மற்ற விஷயம் இந்த பகை நோய் கடனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாகனம் ஓட்டுறதுலையும் கவனமாக இருக்கணும். நவம்பர் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உத்திராட நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது. சூரியனுடைய நட்சத்திரம். மகர ராசியில் பாக்யஸ்தானத்தில் சந்திரன் போகிறாரு. சூரியன் 7ஆம் வீட்டில் இருக்கார். சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கிரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். அதனால் இன்னைக்கு நம்ம உறவுகளில் சின்ன சின்ன விரிசல்கள். ஏன்னா சூரியனுக்கு சனிக்கும் ஆகாது. இப்போ சூரியன் சனி சாரம் வாங்கும்போது நாம் தாயாராகட்டும், பெற்றோர்களாகட்டும், மேலதிகாரிகளாகட்டும் அவங்களுடைய ஒரு கோபத்துக்கு ஆளாகிறது அப்படின்னு கணக்கு. இப்போ சனி, சூரியன் சனியாகவே மாறிடுறார். என்னதான் சனி லாபஸ்தானத்தில் இருந்தாலும் கூட இந்த சூரியனுக்கும் சனிக்கும் இயல்பாகவே அந்த இருக்கக்கூடிய பகை இருக்கு இல்லையா, அது வேலை பார்க்கும். அதனால் இன்றைக்கு நம்முடைய முயற்சிகள் தனிப்பட்ட முறையில் வேலை சார்ந்த வகையில் நன்மை தரும். நவம்பர் 26ஆம் தேதி புதன்கிழமை திருவோண நட்சத்திரம். திருவிழாக்கள், வழிபாடுகள், சுப நிகழ்வுகள், திருமணம் போன்ற காரியங்களுக்காக ஈடுபடுத்திக் கொள்வது மற்றும் கலை சார்ந்த பணிகள். இப்போ ஒரு செய்தி விளம்பரம், மீடியா, சினிமா மற்றும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கமிஷன் வகை தொழில்கள் எல்லாமே கலை சார்ந்த படைப்புகளுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லக்னத்தில் இருக்கிற சந்திரன் ரோகிணி, நம்ம 5ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் அஸ்தம், 9ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் திருவோணம். அப்போ சந்திரனாகவே சுயபலமாக நமக்கு இன்றைக்கு நன்மைகளை வழங்குகிறார். பொருள் சார்ந்த நன்மைகள் அப்படிங்கிறத விட அகம் சார்ந்த நன்மைகள், மன மகிழ்வு, மன திருப்தி, தெய்வ அனுக்கிரகம் இதெல்லாம் கிடைக்கும். நவம்பர் 27ஆம் தேதி வியாழக்கிழமை அவிட்ட நட்சத்திரம். 2 பாதம் மகர ராசி, 2 பாதம் கும்பராசி. கும்பராசிக்கு மதியம் 2:06 தான் வர்றாரு. 9ஆம் இடம் 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் நட்சத்திரம் செவ்வாயை போல பலன் தரக்கூடிய அமைப்பு. செவ்வாய் நமக்கு கேட்டையில் இருக்கு, 7ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கு. இன்றைக்கும் நமக்கு தொழில் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். புதிய நபர்கள் சந்திப்பு பலன் தரும். திருமண காரியங்கள் நடக்கும். தொழில் பலத்தில் பேங்கிங் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கும் நல்லா இருக்கும். கான்ட்ராக்டுக்கு, சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இது மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். நவம்பர் 28 வெள்ளிக்கிழமை சதயம் நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். கும்பராசியில் 10ஆம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார். ராகுவும் 10ஆம் வீட்டிலே இருக்கார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, குரு நமக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால இன்னைக்கு நம்ம தொழில் பலம், தொழிலுக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் தேவைன்னாலும் ஈஸியாக கிடைக்கும். மிக நன்றாக தொழில் இருக்கும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.